ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் நம்ம கார்த்தி மூலமா எல்லாத்துக்கும் தெரிய வந்துருது. சாமுண்டீஸ்வரி சந்தேகப்பட்டதை ராஜராஜன் சொல்லி அழுகவும், மாமாவுக்கு இப்படி ஒரு சங்கடம் வரதை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லா முயற்சியும் பண்ணி, அதுவும் கார்த்தி மயில் வாகனோட கெட்டப் செம்மையான கெட்டப்னு சொல்லி சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மயில் வாகனம்னு கார்த்தியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி ஊர் முன்னாடி காட்டிட்டாங்க. கலச பூஜை நல்லபடியாக நடந்துருச்சு. இன்னும் அடுத்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் எல்லா உண்மையும் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. இப்போ தான் இதுவரையும் தான் கதை நகர்ந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான எபிசோடுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கார்த்திகிட்ட போய் நம்ம ரேவதி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, மாமா அவங்க கூட நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேவதி சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் மாமா, நீங்கள் தானே என்னை கலச பூஜை முடிஞ்சனே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ரேவதி, இப்போதைக்கு வேண்டாம் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, நான் உங்கள் கூட நாளைக்கு வெளியில் இருக்கணும், வெளியில் போகணும் அப்படின்னு ரேவதி ரொம்ப அடம்பிடிச்சு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் இருந்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, இதுதான் மாமா எனக்கு வேணும், கண்டிப்பாக நான் உங்கள் கூட நாளைக்கு ஃபுல்லாக இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதில் தான் ட்விஸ்ட்டே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேவதி போகும்போது, அதாவது கார்த்திக் கிராஸ் பண்ணி போகும்போது அப்படியே இடுப்பில் கிள்ளிட்டு போவாங்க. அந்த ஒரு செம்ம ஸ்மைலாக இருக்கும் ரேவதிக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி பார்த்தீங்கன்னா ரேவதி போனதுக்கப்புறம் கார்த்தி அதை நினச்சி சிரிக்கிறதே வேறு தனி சுகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தி செம்ம லவ் ஃபீலிங்கில் சிரிப்பார். அதை பார்த்து ரசிகர்கள் எல்லாத்துக்கும் எப்படா இந்த எபிசோடு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எபிசோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் நம்ம சிவனண்டியும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. என்னடா பண்ணலாம், கண்டிப்பாக என்ன பண்ணால் அக்காவை தோக்கடிக்கணும், அக்கா எது பண்ணாலுமே இப்போ அவன் கார்த்தி அவன் இருக்க வரையும் அக்காவை எதுவுமே பண்ண முடியாது, அவனை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதி கல்யாணம்னு இன்னும் போச்சு, நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னதான் இன்னும் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.